Dear students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு ஸ்டேட் போர்டில் ரொம்ப முக்கியமான சம் இது. வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபார் த பப்ளிக் எக்ஸாம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மாடல் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மாடல் நம்ம பார்க்குறோம். இந்த 3 சம் மாடலில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் இந்த 3 கொஸ்டினையும் ப்ரிப்பேர் ஆகிட்டிங்கன்னா ஈஸியாக ஒரு 5 மார்க் நீங்கள் எடுத்துடலாம். ஸோ ரொம்ப முக்கியமான சம்மு. ஸோ ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் தெளிவாக கவனிங்க, உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக நீங்கள் 5 மார்க் எடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சம் போவாங்க. இந்த சம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம் 3 + 33 + 333 + எக்ஸெட்ரா என்ற தொடர் வரிசையின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் காண்க. இங்கிலீஷ் மீடியம். Find the sum to n terms of the series 3 + 33 + 333 + etc. Sn is equal to 3 + 33 + 333 + etc. + n உறுப்புகள். n உறுப்புகள். இங்கிலீஷ் மீடியம் n terms. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்ண போகிறது என்னன்னா, இதுல இருந்து காமன் ஃபேக்டர் 3 காமனாக இருக்கு இல்லையா, அதை காமனாக என்ன பண்ணுறோம், 3 வந்து ஸோ டேக்கிங் 3 காமனாக வெளியே எடுக்கிறோம். ஸோ 3 வெளியே எடுக்க சொல்ல இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம 3ஆல் டிவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம், இங்கே 11 டைம், இங்கே 111 டைம் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n உறுப்புகள். ஸோ n terms. செகண்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ண போகிறோம், ஒரு நம்பரால் டிவைட் பண்ண போகிறீங்க. இது வந்து 3 சம்முக்குமே பொருந்தும். எப்படி ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணி ஒரு நம்பரால் டிவைட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, 3 × 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், அதே 9ஆல் டிவைட் பண்ணுறோம். இது ஃபண்டமெண்டல் ரூல் இல்லையா. அப்போ தான் கேன்சலேஷன் பண்ணால் நமக்கு சேம் வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த 9/9 வந்து இந்த மாடலில் வரக்கூடிய மொத்தம் 3 சம் இருக்கு இல்லையா, இந்த 3 சம்முக்குமே நம்ம இந்த ஸ்டெப் தான் பண்ணுறோம். 9/9. ஓகே, ஸோ 1 + 11 + 111 + எக்ஸட்ரா ப்ளஸ் n உறுப்புகள். ஸோ n terms. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. இந்த இருக்கிற இந்த 9ஆல் என்ன பண்ணுறீங்க, இன்னர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் உள்ள மல்டிப்ளை பண்ணுறீங்க. இந்த 3/9ஆல் என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணலாம். 1 டைம், இங்கே வந்து 3 டைம். ஸோ இந்த 9ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுறோம், இந்த 1/3 பேலன்ஸ் ஏற்றி வைக்கிறோம். இப்போ 1/3 × 9ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 1s are 9 ப்ளஸ் 9 × 11 99 ப்ளஸ் 9 × 111 வந்து எவ்வளோ, 999 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n உறுப்புகள். n உறுப்புகள். ஸோ n terms. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப். இந்த 1/9 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 9 எப்படி எழுதலாம், 10 - 1ன்னு எழுதலாம் இல்லையா. 99 எப்படி எழுதலாம், 100 - 1. 999 1000 - 1ன்னு சொல்லிட்டு எழுத போகிறோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம், 10 - 1 கன்சிடர் பண்ணிக்கிறோம். 10 - 1 ப்ளஸ் 100 - 1 ப்ளஸ் 1000 - 1 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n உறுப்புகள். ஸோ n terms. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஒன் 1/3 அப்படி வச்சுக்கிறீங்க. இந்த ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்னா, அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் எல்லாம் படிங்க. 10 100 1000 இது ஃபர்ஸ்ட் டேர்ம். இந்த 10 100 1000 ஒரு ஃபேக்டரா வச்சுக்கிறோம். செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா -1 -1 -1 -1 என்ன பண்றோம், காமனா ரைட் சைடில் வெளியே எடுக்கிறோம். ஓகே, டேக்கிங் ஆன் ரைட் சைடு. ஸோ 10 + 100 + 1000
plus etc plus n terms. நான் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் எழுதுறேன். தமிழ் மீடியம் நீங்க எங்கெல்லாம் n terms இருக்கோ அல்ல n உறுப்புகள் அப்படின்னு வச்சுங்க. ஓகே, மைனஸ் இந்த மைனஸ் ஒன்ன்றது காமன் ஃபேக்டர் இல்லையா, அதனால மைனஸ் ஒன் நான் காமன் ஃபேக்டரா வெளியே எடுத்துட்டு இங்க எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு, how many terms, n terms இல்லையா, அப்ப n terms நான் என்ன பண்றீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க. So into n. So 1/3 10 plus 100 plus 1000 plus etc plus n terms minus 1 into n. So this is Sn equation number 1. Okay, next step. இப்போ இதில் இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த 10 100 1000 நம்ம என்ன பண்ணுறோம் டேர்ம்ஸ், அதாவது சீக்வென்ஸை எடுத்துக்கிறீங்க. 10 plus 100 plus 1000 plus etc plus n terms. ஸோ இந்த ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சி இதை எத்தனை என்ன பண்ணுறோம் ஒன்றாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஏவோட ஆன்சர் 10. ஸோ ஏ இஸ் அ ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு என்ன இருக்குது, இங்கே 10 இருக்குது. ஆர் இஸ் அ காமன் ரேஷியோ இல்லையா, தமிழில் பெருக்கு விகிதம். அப்போ பெருக்கு விகிதம் பொறுத்த வரைக்கும் இந்த 100 10ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 100 டிவைடு பை 10. ஸோ ஒரு ஜீரோக்கு கேன்சலேஷன் பண்ணுறீங்க. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 10, ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அண்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 10. n இருக்குது இல்லையா, என்னவா வச்சுக்கிறோம், n இஸ் ஈக்குவல் டு n. ஸோ இதுக்கான ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலாஸ் கண்டிஷனில் சொல்லியிருப்போம். ஆர் கிரேட்டர் தென் 1, r less than 1, r is equal to 1. இது வந்து r greater than 1 ஓட கண்டிஷன். ஏன்னா 1ஐ விட 10ன்றது அதிகம் இல்லையா. ஸோ அப்ப r greater than 1, 1ஐ விட 10 அதிகமா இருக்கிறதுனால ஸோ ஃபார்முலாஸ் Sn is equal to a into r power n minus 1 divide by r minus 1. ஸோ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூஷன் பண்றீங்க. சரி, ஆரை விட குறைவா இருக்கு, அதாவது 1ஐ விட குறைவா இருக்கு, ஆர் என்பது 1ஐ விட குறைவா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் -1 -2ன்றது 1ஐ விட குறைவுன்றதுனால இதுக்கு ஆப்போசிட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நமக்கு கிரேட்டர் தான் இருக்கிறதுனால என்ன பண்றோம், Sn is equal to a into r power n minus 1 divided by r minus 1 யூஸ் பண்றீங்க. ஸோ இதுல சப்ஸ்டிட்யூஷன் பண்ண போறோம். வேர் a is equal to 10, so 10 into r again 10, so 10 power n is equal to n, so n minus 1 divided by minus 1 இல்லையா, 10 minus 1. okay, so next step 10 into 10 power n minus 1 divided by 10 minus 1 we get 9. so this is Sn. so Sn is equal to 10 into 10 power n minus 1 divided by 9. so இந்த ஆன்சர் எடுத்து போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், ஈக்குவேஷன் நம்பர் 1 இது இருக்கு இல்லையா, Sn is equal to 1/3 10 plus 100 plus 1000 plus etc plus n terms minus n. இதில் எடுத்து போய் சப்ஸ்டிட்யூஷன் பண்ணா ஸோ வரக்கூடிய சிம்பிளிஃபை தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், தென் Sn is equal to 1/3 10 plus 100 plus 1000 plus etc plus n terms minus n. so இதில் எதுவுமே கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூஷன் பண்ண போறோம். then 1/3 into இந்த 10 plus 100 plus 1000 ஓட ஈக்குவேஷன் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 10 into 10 power n minus 1 divided by 9. so இதனிருந்து அதாவது 10ல இருந்து n terms ஓட டோட்டல் ஆஃப் ஆன்சர் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ஈக்குவேஷனோட டோட்டல் ஆஃப் ஆன்சர் 10 into 10 power n minus 1 divided by 9 minus n. so இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் 1/3 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா we get the final value. so 1 into 10 same answer 10 power n minus 10 into 10 power n minus 1 divided by 3 into 9, 9 3s are 27. okay, minus 1/3 இந்த 1/3 எடுத்து போயிட்டு n ஆல மல்டிப்ளை பண்றீங்க இல்லையா, n ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்ப 1 into n divided by 3. so this is final answer. so this is Sn. so final answer Sn is equal to 10 into 10 power n minus 1 divided by 27 minus n by 3.
இந்த சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்க, ஒரு முறை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இன்னொரு சம், ரிலேட்டடான இன்னொரு சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. Sn is equal to 5 plus 55 plus 555 plus etc. plus n terms. ஸோ கொடுத்துக்கிற சம்மை நம்ம இதை போல் எழுதிக்கணும். ஸோ நான் ஏற்கனவே ஒரு சம் சொல்லியிருக்கேன் இல்லையா, சேம் மாடல். அங்கே 3 plus 33 plus 333 போட்டோம். இங்கே 5 plus 55 plus 555 போகிறோம். சின்ன டிஃபரெண்ட், அங்கே 3 இங்கே 5, வேறு எதுவும் இல்லை. ஓகே, வி கோ டு செகண்ட் ஸ்டெப். ஸோ இதில் காமன் ஃபேக்டர் 5, அதை காமனாக வெளியே எடுத்துக்கிறீங்க. ஸோ 5 காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா 1 plus 11 plus 111 plus etc. plus n terms. ஸோ 5 காமனாக வெளியே எடுத்துருக்கோம். 1 plus 11 plus 111 plus etc. plus n terms. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைம்லேயே சொல்லியிருக்கோம் இல்லையா, 9ஆல் மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ண போகிறீங்க, 9ஆல் டிவைட் பண்ண போகிறீங்க. ஸோ சேம் மாடல், 5 into 9 by 9 into 1 plus 11 plus 111 plus etc. plus n terms. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ஏற்கனவே போன சம்மில் என்ன பண்ணோம், இதை கேன்சலேஷன் பண்ணியிருப்போம். பட் இங்கே கேன்சலேஷன் பண்ண முடியாது இல்லையா, 5 9 கேன்சலேஷன் பண்ண முடியாது. ஸோ அகைன் சேம் மாடல், 9 into இன்னர் ஆஃப் வேல்யூ மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 9 எடுத்து போயிட்டு உள்ள இருக்கக்கூடிய உறுப்போல மல்டிப்ளை பண்ணுறீங்க. இந்த 5/9 அப்படியே வச்சுக்கிறீங்க. ஸோ 5/9 5/9 into 9 into 1 9 plus 9 into 11 99 plus 9 into 111 999 plus etc. plus n terms. plus n terms. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே போட்ட அதே சேம் மாடல். ஸோ 5/9, இதுக்கு முன்னாடி சம் பார்க்கல அப்படின்னா நான் கார்டில் அந்த சம்மோட டீட்டெயில்ஸ் தரேன், போய் கார்டில் செக் பண்ணுங்கள், போய் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா இந்த சம் ரொம்ப ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட சம்மில் அதை தான் பண்ணியிருப்போம். 9 என்ன பண்ணுறோம், 10 - 1 எழுதியிருப்போம் இல்லையா, 10 - 1. ஸோ 9 10 - 1 99 எப்படி எழுதலாம், 100 - 1. ஸோ 999 plus 1000 minus 1 plus etc. n terms. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ண போகிறீங்க. இந்த 10 100 1000 ஒரு டேர்ம்ஸாக எழுத போகிறோம். -1 -1 -1 ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போக போகிறோம் இல்லையா. ஸோ 5/9 10 plus 100 plus 1000 plus etc. plus n terms. இந்த -1 -1 -1 காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா -1 இன்ட்டு இங்கே எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா n டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ இன்ட்டு n. ஸோ 10 100 1000 வரைக்கும் ஒரு டேர்ம்ஸு -1. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 5/9 10 plus 100 plus 1000 plus etc. plus n terms. ஸோ தமிழ் மீடியம் எங்கெல்லாம் n terms இருக்கும் அங்கே n உறுப்புகள் அப்படின்னு எழுதணும். -1 into n n. So this is equation number 1. So this is equation number 1. ஸோ அந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல இருந்து நம்ம இந்த 10 plus 100 plus 1000 plus etc. plus n termஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி இதோட வேல்யூ எடுத்து மட்டும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா ஸோ வி கெட் த ஃபைனல் வேல்யூ. ஓகே, நம்ம இது இந்த 10 100 1000 ஸோ ஏற்கனவே போட்ட அதே சேம் மாடலில் அதே அந்த சம் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ வேர் இட் இஸ் a is equal to 10. a is a first term. a என்பது முதல் உறுப்பு. ஸோ இதில் காமன் ரேஷியோ r எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 100 10ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 100 divided by 10. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா r is equal to 10.
ஸோ n is equal to n. n is equal to n. இந்த r is equal to 10 என்பது r greater than 1 கண்டிஷன் r greater than 1 அதாவது 1 விட 10 என்பது அதிகம் என்பதனால ஸோ ஃபார்முலா Sn is equal to a into r power n minus 1 divided by r minus 1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபார்முலாவோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா r என்பது 1 விட அதிகமாக இருக்கணும். ஸோ 10ன்றது 1 விட அதிகம் இல்லையா, அதனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஸோ ஏவோட ஆன்சர் 10, ஆரோட ஆன்சர் 10, 10 பவர் n அப்படி வச்சுக்கிறோம் மைனஸ் 1 டிவைடு பை r மைனஸ் 1. ஸோ 10 மைனஸ் 1. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலாக Sn is equal to 10 into 10 பவர் n minus 1 divided by 10 minus 1, 9. So this is Sn ஓட வேல்யூ, அதாவது 10, 100, 1000 plus etc plus n terms ஓட total of value. ஸோ இந்த வேல்யூஸ் எடுத்து போயிட்டு நம்ம இதில் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து போய் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இப்போ எழுதுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் Sn is equal to 5/9, 10 plus 100 plus 1000 plus etc plus n terms minus n. So this is first equation. இந்த ஈக்குவேஷன் எடுத்து போயிட்டு நம்ம ஏற்கனவே இப்போ 10 plus 100 plus 1000 இல்லையா கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த டேர்ம்ஸோட ஆன்சர் எடுத்து போய் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா ஸோ ஃபைனல் ஆன்சர். ஸோ தென் 5/9 இந்த 10, 100, 1000 உடைய வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 10 into 10 power n minus 1 divided by 9 minus இங்க என்ன இருக்கு n இருக்கு, இந்த n சப்ஸ்டியூஷன் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த 5/9 எடுத்து போயிட்டு ஜஸ்ட் மல்டிப்ளை இந்த 2 டேர்ம்ஸும் கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ முதல்ல 5/9 எடுத்து போயிட்டு இதுவும் கூட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இதுவும் கூட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 5 into 10, 50. ஸோ 50 into 10 power n minus 1 divided by, so 9 into 9, 9 9s are 81. ஸோ 5/9 எடுத்து போயிட்டு இந்த டேர்மால் மல்டிப்ளை பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் மைனஸ் இந்த 5/9 எடுத்து போயிட்டு என்னால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 5 into n, 5n divided by, so 9. So this is final answer. Therefore Sn is equal to 50 into 10 power n minus 1 divided by 81 minus 5n divided by 9. Thank you. So next very important sum. Sn is equal to 0.4, 0.44, 0.444 plus etc plus n terms. ஸோ கொடுத்துக்கிற சம்மை நம்ம Sn வச்சுக்கிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சம்லாம் பார்த்தீங்கன்னா 333, 333 போட்டிருக்கீங்க, 555, 555 போட்டிருக்கோம். ஸோ இது மட்டும் கொஞ்சம் பாயிண்ட்ல வர சம்மு. ஸோ இந்த சம்மும் அதே சேம் மாடல். ஸோ இதில் காமன் ஃபேக்டராக என்ன வெளியே எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 காமனாக வெளியே எடுக்கிறீங்க. ஸோ 4 காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா 0.1 plus 0.11 plus 0.111 plus etc plus n terms. ஸோ தமிழ் மீடியம் இந்த n terms என்ற ஒரு வார்த்தை என்ன பண்ணுங்க நீங்கள் n உறுப்புகள் அப்படின்னு எழுதிக்கங்க. ஓகேவா, n terms n உறுப்பாக எழுதிக்கணும். ஓகே, ஸோ காமன் ஃபேக்டர் 4 வெளியே எடுத்துட்டோம் இல்லையா, 4 into 4 வெளியே எடுத்துட்டோம், 0.1, 0.11 plus 0.111. ஓகே, ஸோ வழக்கமாக இதுக்கு முன்னாடி சம்மில் நான் எதால் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன், 9/9 இல்லை 9 மல்டிப்ளை பண்ணால் 9 சேம் அதே தான், 4 into 9/9, 9 மல்டிப்ளை பண்ணோம், 9 டிவைட் பண்ணோம். ஸோ 0.1 plus 0.11 plus 0.111 plus etc plus n terms. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இங்கே இருக்கக்கூடிய 9 என்ன பண்ணுவோம், இன்னர் ஆஃப் வேல்யூ, அதாவது 0.1 இது எல்லாத்தையுமே எதால் பெருக்கிறோம், 9 பெருக்க போகிறோம்.
ஸோ இங்கே நமக்கு கேன்சலேஷன் ஆகாது, அதனால் என்ன பண்ணுறோம் 4/9 வச்சுக்கிறோம். இந்த 4/9. ஸோ இந்த டேர்ம்ஸை ஃபுல்லாகவே 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 9 into 0.1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.9 ப்ளஸ் 9 into 0.11 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.99 ப்ளஸ் 0.999 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n டேர்ம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 0 அதாவது 4/9 அப்படியே வச்சுட்டு இந்த 0.9 இருக்கு இல்லையா, இந்த 0.9 எப்படி எழுதலாம் 9/10 எழுதலாம். 9/10 ப்ளஸ் 99/100 இல்லையா. பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் எத்தனை இருக்குது 2 டிஜிட் இருக்குது, அதனால் 100. இங்கே என்ன இருக்குது பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் 3 டிஜிட், அப்போது 999 டிவைடு பை 1000. ஸோ பாயிண்ட் நம்பரை நம்ம என்ன பண்ணுறோம் ஹோல் நம்பராக மாற்றிக்கிறோம், முழு எண்ணாக மாற்றிக்கிறோம். ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n டேர்ம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த 9/10 இருக்கு இல்லையா, இந்த 9/10 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/10. ஸோ 4/9 அப்படி வச்சுக்கிறோம். இந்த 9/10 4/9 1 minus 1/10 எழுதலாம். 9/10 வந்து 1 minus 1/10 ப்ளஸ் அதே போல் இங்கே இது எழுத சொல்ல என்ன எழுத போகிறோம் 1 minus 1/100 plus 1 minus 1/1000 plus etc plus n terms. ஸோ ஏன் இந்த ஸ்டெப் நம்ம எழுதுறோம் அப்படின்னா 10 ones are 10, 10லேருந்து 1 லெஸ் பண்ணிங்கன்னா 9/10. 100 into 1 100, 100 minus 1 99/100. ஸோ 1000 into 1 1000, 1000லேருந்து 1 லெஸ் பண்ணிங்கன்னா 999. ஸோ இந்த ஸ்டெப்பு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இந்த கணக்கு. ஏன் அப்படின்னா நம்ம இந்த கணக்கில் 5 3 அதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் மட்டும் அந்த சம் வந்து அதாவது இந்த 1ன்றது -1 வரும். இதுக்கு முன்னாடி போட்ட சம்மில் 1ன்றது -1 வரும். பட் இங்கே நமக்கு 1ன்றது என்ன இருக்குது நமக்கு ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது. அப்போ நம்ம அந்த கணக்கெலாம் 1 வந்து ரைட் சைடில் காமனாக வெளியெடுப்போம். ஆனால் இந்த கணக்கில் நம்ம என்ன பண்ணுறோம் 1 வந்து லெஃப்ட் சைடில் காமனாக என்ன பண்ண போகிறீங்க வெளியெடுக்கிறீங்க, லெஃப்ட் சைடில் வெளியெடுக்கிறோம். ஓகேவா. ஸோ லெஃப்ட் சைடில் வெளியெடுத்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய வேல்யூ 4/9. இந்த 1 காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா 1 மைனஸ் வித் பிராக்கெட்டில். ஸோ 1 1 1 காமனாக வெளியே எடுத்துட்டோம். மீதி என்ன இருக்கு 1/10 1/100 1/1000க்கு காமனாக என்ன இருக்கு மைனஸ், அதை வெளியே எடுத்துட்டேன். ஸோ அப்போ என்ன இருக்கு நமக்கு 1/10 ப்ளஸ் 1/100 ப்ளஸ் 1/1000 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n டேர்ம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம அப்ளை பண்ண சொல்ல இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 4/9 அப்படி வச்சுக்கிறோம். இந்த n டேர்ம்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால இந்த 1 என்ன பண்ணுறோம் n-ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. 1 into n என்ன வரும் n மைனஸ் 1/10 ப்ளஸ் 1/100 ப்ளஸ் 1/1000 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n டேர்ம்ஸ். So this is equation number 1. இதுக்கு முன்னாடி சம்மில் இந்த n-ன்றது மைனஸ் n வரும். பட் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் n-ன்றது பிளஸ் n வருது. ஸோ அந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சோம் இல்லையா, அதுலேருந்து அந்த டேர்ம்ஸ் எடுத்து எழுதியிருக்கேன். 1/10 ப்ளஸ் 1/100 ப்ளஸ் 1/1000 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n டேர்ம்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி சம்மில் 10 ப்ளஸ் 100 ப்ளஸ் 1000 ப்ளஸ் எக்ஸட்ரான்னு வரும். பட் இங்கே நமக்கு 1/10 1/100 1/1000 வருது. ஓகே. ஸோ நமக்கு இதில் இப்போ ஏவோட ஆன்சர் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்போ 1/10. ஸோ ஏ. ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும், செகண்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்மால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 1/100 அப்படின்றது செகண்ட் டேர்ம், அதை ஃபர்ஸ்ட் டேர்மால் டிவைட் பண்ணுறீங்க. ஸோ 1/10 டிவைட் பண்ணுறீங்க. அப்படி டிவைட் பண்ணீங்கன்னா வேற ஆர் இஸ் ஈக்குவல் டு இந்த 1/100 அப்படியே இருக்கும் இன்ட்டு இந்த 1/10 ரெசிப்ரோக்கலாக மாறும். ஏன்னா ஆல்ரெடி டிவைட் இருக்கு இல்லையா, அந்த டிவைட் சேஞ்ச் ரெசிப்ரோக்கல். அப்போ 10/1 மாறும். இதை கேன்சலேஷன் பண்ணால் நமக்கு ஒரு 0 கேன்சல் ஆகிடுது. ஸோ இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 1/10. ஆரோட ஆன்சர் 1/10. ஸோ n இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன வச்சுருக்கோம் n-னே வச்சுருக்கோம். n இஸ் ஈக்குவல் டு n.
ஸோ இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் a is equal 1/10, r is equal to 1/10, n is equal to n. நம்ம ஏற்கனவே ஒரு கண்டிஷன் சொன்னோம் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்ல இல்லையா. r என்பது 1ஐ விட அதிகமாக இருந்தால் ஒரு ஃபார்முலா எழுதுவோம், r என்பது 1ஐ விட குறைவாக இருந்தால் ஒரு ஃபார்ம். இதுக்கு முன்னாடி போட்ட ரெண்டு சம்முமே 1ஐ விட அதிகம், r greater than 1. பட் இது r less than 1 இல்லையா. 1/10 அப்படின்றது 0.1. அப்போ 0.1ன்றது 1ஐ விட குறைவு. அப்போ 1ஐ விட குறைவுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அதாவது r less than 1 is equal to a into 1 minus r power n divided by 1 minus r. greater than அப்படின்னு எடுத்துக்கினா r power n minus 1 வரும், r minus 1 வரும். less than அப்படின்னு எடுத்துக்கினால 1 minus r power n 1 minus r வரும். ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் தேவை, a, r, n எல்லாத்தையும் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஸோ ஏவோட ஆன்சர் 1/10 into 1 minus r, r-ஓட ஆன்சர் 1/10 the whole power n divided by 1 minus r, r-ஓட ஆன்சர் 1/10. So next step 1/10, 1 minus 1/10 the whole power n divided by, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்றோம் இல்லையா. அப்ப 10 ones are எவ்வளோ, 10 ones are 10, 10 minus 1 9/10. So next step இந்த 10க்கு இந்த 10 cancel. So finally 1 minus 1/10 the whole power n, 1 minus 1/10 the whole power n divided by 9. So this is Sn. இந்த Sn ஓட வேல்யூ எடுத்து போயிட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூஷன் பண்ண போறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். So this is first equation. Sn is equal to 4/9 n minus 1/10 plus 1/100 plus 1/1000 plus etc plus n terms. இது first equation நம்ம ஆல்ரெடி போட்டது எடுத்து எழுதிருக்கேன். இதில் நமக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 1/10 1/100 plus 1/1000. இந்த ஆன்சர் எடுத்துமே இதில் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். then 4/9 into n minus with bracketல 1 minus 1/10 the whole power n divided by 9. ஸோ இது இந்த ஆன்சர் வந்து இந்த டேர்ம்ஸோட ஆன்சர். ஸோ வழக்கமாக என்ன பண்ணுறோம், இந்த 4/9 எடுத்து போயிட்டு இந்த ரெண்டு ஸ்டெப்பால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 4/9 முதல்ல என்னால் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 into n, இப்போ 4n டிவைடு பை 9. நெக்ஸ்ட் 4/9 வந்து இந்த ஸ்டெப்பால் செகண்ட் ஸ்டெப்பால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 4 into இந்த ஸ்டெப்பு, 9 into இந்த ஸ்டெப்பு, மைனஸ் 4 into 1 minus 1/10, okay, 1 minus 1/10 the whole power n divided by 9 9s are 81. So this is final answer Sn. So final Sn is equal to 4n divided by 9 minus 4. இந்த 4 into 1 minus 1/10 the whole power n divided by 9 9s are 81. Thank you. 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் மீதியின்றி வகுப்படும் அனைத்து இயலெண்களின் கூடுதல் காண்க. Find the sum of all natural numbers between 300 and 600 which are divisible by 7. 300க்கும் 600க்கும் 7ஆல் 300 and 600 divisible by 7. So very important sum. So this sum is very important. ஸோ இது ஒரு வழி கணக்கு இல்லையா, அப்ளிகேஷன் சம். இது எப்படி நம்ம சம்மாக மாற்றணும், அதை எப்படி ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 300ன்ற ஒரு நம்பர்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், 600 நம்பர் வரைக்கும் இடைப்பட்ட நம்பர். இந்த எல்லா நம்பரையுமே நம்ம எதால் டிவைட் பண்ண போகிறோம், 7ஆல் டிவைட் பண்ண போகிறீங்க. ஸோ 7ஆல் டிவைட் பண்ணக்கூடிய நம்பரை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு தொடர் வரிசையாக மாற்ற போகிறோம். அதாவது 300 7ஆல் டிவைட் பண்ணுறோம், 301 அப்படின்னு சொல்லிட்டு அப் டு 600 வரைக்கும் ஒரு நம்பரையும் 7ஆல் டிவைட் பண்ணி மீதியின்றி வகுப்படக்கூடிய எண். ஓகேவா, ஸோ அந்த எண்ணை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து அதை ஒரு தொடர் வரிசையாக மாற்றி கணக்கு போட போகிறோம். சரி, இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது கவனிங்க. 300 600. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஸ்டார்டிங் ஆஃப் த நம்பர் பார்த்தீங்கன்னா 300, எண்டிங் ஆஃப் த நம்பர் 600.
ஸோ 300 நான் என்ன பண்ணுறேன், 300 டிவைட் பை 7, 7ஆல் டிவைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்பில் 600 டிவைட் பை 7. ஸோ 300 டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைக்கும். 600 டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு லாஸ்ட் டேர்ம் கிடைக்கும். ஏன்னா 300ல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 600ல் எண்ட் பண்ணுறாங்க இல்லையா. அப்புறம் ரெண்டுத்துக்கும் இது ஸ்டார்டிங், இது எண்டிங். இது அப்போ 300 டிவைட் பண்ணால் ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 600 டிவைட் பண்ணால் லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சிடலாம். இந்த 7 அப்படின்றது இல்லையா, எதால டிவைட் பண்ண சொல்கிறாங்களோ அந்த டேர்ம், அந்த 7 அப்படின்ற நம்பர் பொது வித்தியாசம், காமன் டிஃபரன்ஸ், டி இல்லையா. ஸோ இந்த 300 ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணுவோம். ஸோ 300 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 டைம், 4 into 7 இல்லையா, 28, பேலன்ஸ் 2, 0, 2 7s are 14, ஸோ பேலன்ஸ் 6. ஸோ டிவிஷனில் வரக்கூடிய சாதா மெத்தட் இது. ஓகே, ஸோ நமக்கு தேவை என்ன பண்ணுறோம், இந்த 6ஓட ஸ்டாப் பண்ணுறோம். பாயிண்ட்லாம் இதெல்லாம் போடக்கூடாது. எது நமக்கு ரிமைண்டரோ அதோட ஸ்டாப் பண்ணுறீங்க. இந்த ஸ்டெப்பில் நமக்கு முதல் உறுப்பு கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேர்மை பொறுத்த வரைக்கும் இந்த 7ல இருந்து என்ன பண்ணுறோம், 6 லெஸ் பண்ணுறோம். 7 minus 6. ஸோ 7 minus 6 பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஓகே, 7 minus 6 is equal to 1. 7 minus 6 is equal to 1. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன். செகண்ட் டிவிஷன் போகிறோம். We go to second division. So 600 7ஆல் டிவைட் பண்றீங்க. 8 டைம் 8 7s are 56. So balance 4, 0, 5 டைம் இல்லையா, 5 7s are 35, balance 5. So first term கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன சொன்னேன், 7ல இருந்து 6 மைனஸ் பண்ணணும். அப்படி மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் 1. இது லாஸ்ட் டேர்ம், அதே ஃபார்மேட் பண்ணக்கூடாது இல்லையா, இதே போல ஃபாலோ பண்ணக்கூடாது. மறுபடியும் 7ல இருந்து 5 லெஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த கண்டிஷன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் டேர்மோட கண்டிஷன் இது. லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு லாஸ்ட் டேர்ம் இங்க என்ன இருக்கு, 600. அந்த 600ல இருந்து என்ன பண்ண போறோம், நம்ம இங்க லெஸ் பண்றோம். ஓகேவா, 600 minus 5. ஸோ 600 minus ரிமைண்டர், 600 minus 5 is equal to 595. ஓகே, ஸோ இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த டிவிஷனை வச்சு தான் நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது புரிஞ்சிச்சுன்னா கணக்கில் பாதி ஸ்டெப் புரிஞ்ச மாதிரி உங்களுக்கு. ஸோ மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன் கவனிங்க. இந்த 300 7ஆல் டிவைட் பண்றோம். ஸோ ரிமைண்டர் 6 வருது. ஸோ 7ல இருந்து 6 லெஸ் பண்ணீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் டேர்ம். 600 7ஆல் டிவைட் பண்றீங்க, ரிமைண்டர் 5 வருது. இந்த 600ல இருந்து என்ன பண்றோம், நம்ம 5 லெஸ் பண்ணீங்கன்னா அது லாஸ்ட் டேர்ம். எதால டிவைட் பண்றோம், நம்ம 300. அப்ப 300 கூட இந்த 1 என்ன பண்றோம், ஆட் பண்றோம். ஸோ 300 plus 1, 301 பிளஸ் இது கூட அந்த காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணிட்டு போகணும். அந்த காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதுல காமன் டிஃபரன்ஸ் வந்து 7. இதுதான் 7 தான் நமக்கு இதுல காமன் டிஃபரன்ஸ். ஸோ அந்த 7 இதில் என்ன பண்றோம், ஆட் பண்றோம் இல்லையா. அப்ப 301 கூட ஒரு 7 ஆட் பண்ணீங்கன்னா 308 இல்லையா, 308 பிளஸ் அகைன் ஆட் பண்ண சொல்ல 315 பிளஸ் எக்ஸெட்ரா. இந்த லாஸ்ட் டேர்ம் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. எவ்வளவு இருக்கு லாஸ்ட் டேர்ம், 595. ஸோ 595 எழுதுறீங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலி சம். இந்த சம்மை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம், 2 ஃபார்முலாஸ் பயன்படுத்த போறோம். n கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போறீங்க, SN-க்கான ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க். ஓகே, முதல்ல n கண்டுபிடிப்போம். n கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாஸ் பாத்தீங்க அப்படின்னா n is equal to L minus A by D plus 1. ஸோ இது வந்து n கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. ஓகே, ஸோ இதில் என்னென்னலாம் தேவை, L தேவை, A தேவை, டிஃபரன்ஸ் தேவை. ஸோ நம்ம இதை ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய நம்பருக்கு A அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ A is equal to 301. டிஃபரன்ஸ், காமன் டிஃபரன்ஸ் எந்த நம்பரால் இதில் டிவைட் பண்ண சொல்றாங்க, 7ஆல். அப்போ D is equal to 7. ஸோ L is equal to 595. ஸோ இது லாஸ்ட் டேர்ம். ஸோ நமக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வேற n is equal to கொஸ்டின் மார்க். ஸோ இப்போ n கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா n is equal to L minus A by D plus 1.
ஸோ இதில் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். எல்லோட ஆன்சர் 595 மைனஸ் ஏவோட ஆன்சர் 301 டிவைடு பை டி 7 plus 1. So last term 595 minus 301 divided by 7 plus 1. So இதை லெஸ் பண்ணுறோம். 5ல 1 லெஸ் பண்ணிங்கன்னா 4, 9ல 0 லெஸ் பண்ணா 9, 5 minus 3 2 divided by 7 plus 1. ஸோ இதை டைரெக்டாக கேன்சலேஷன் பண்ணோம் அப்படின்னா 29 7 பார்த்தீங்கன்னா 4 டைம் இல்லையா, 4 7s are 28, பேலன்ஸ் 1 இங்கே போட்டால் 14, ஸோ 2 டைம். ஸோ 42 plus 1 it is equal to 43. so this is n is equal to 43. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம SN கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா. ஸோ SN is equal to SNக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா SN is equal to n by 2 a plus l. so this is SN கான ஃபார்முலா. அது ஸோ ஃபைனல் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூஷன் பண்ணால் ஸோ ஓவரால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ என்னோட ஆன்சர் 43 கண்டுபிடிச்சிட்டோம். 43 is equal to என்னோட ஆன்சர் அகைன் 43 டிவைட் பை 2 ஏவோட ஆன்சர் 301 பிளஸ் எல்லோட ஆன்சர் 595. ஸோ நெக்ஸ்ட் 43 டிவைட் பை 2 இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அடிஷன் பண்ணுறோம். ஸோ 1 plus 5 6, 0 plus 9 9, 5 plus 3 8. ஸோ 43 டிவைட் பை 2 இன்ட்டு 896. ஸோ இதை கேன்சலேஷன் பண்ண போகிறோம். ஸோ 2ஆல் அதை கேன்சலேஷன் பண்ணலாம். ஸோ 2ஆல் அதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டைம் 8, again 4 time 8, balance 1, 16, 8 2s are 16. so 43 into 448. so இதை மல்டிப்ளை பண்ண ஆன்சர். so 43 into 445, 448 into 43. so just multiply பண்றோம். 8 3s are 24, balance 2, 4 3s are 12, 12 plus 2, 4, balance 1, 4 3s are 12, 12 plus 1, 30, again 4 ala, 8 into 4, 32, 2, balance 3, 4 4s are 16, 16 plus 3, 9, balance 1, 4 4s are 16, 17, so 4, 6, 9 plus 3, 12, balance 1, 9, 1. so finally S43 it is equal to 19,264. so this is final answer.